இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பந்தான் உழைச்சா பாலிசி போட்டா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. ப்ரோ என்ன ப்ரோ என்ன என்னமா ஆக்ட் பண்ற? நானே மிரண்டு போயிட்டேன். வெயிட். இந்தா. என்ன ப்ரோ? என்னது? உன்னோட பங்கு 2 லட்சம், மீதி 5 லட்சம் எனக்கு. அது எப்படி ப்ரோ? 7 லட்சத்தை பங்கு பிரிச்சா ஆளுக்கு 3.5 லட்சம் தானே வரும். கணக்கு தெரியாதா? தம்பி, நானும் நீயும் ஒண்ணா? உனக்கு இது போதும்டா, வச்சுக்க. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ப்ரோ. நான் தானே உனக்கு இந்த விஷயத்தையே சொன்னேன். சரி சொன்ன. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினது, பிளான் பண்ணது, அந்த வேலையை கச்சிதமா முடிச்சது, பாட்டிக்கு பணம் கொடுத்து எல்லாரையும் நம்ப வச்சது, இதெல்லாம் பண்ணது யாரு? நான் தானே பண்ணேன். உன்னை விட எனக்கு தானே உழைப்பு அதிகம். இதுக்கு 5 லட்சம் இல்ல 6 லட்சம் கூட எடுத்துருக்கலாம். என்னம்மா? வா அஞ்சலி, அஞ்சலி. வா சிவகாமி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுருங்க. பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மா, எங்க போற? வா, நீ சேர்ந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். நீங்க 2 பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. என்ன? மறந்தே போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வேற போகணும்ல. பரவாயில்லம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். அது எப்படி அஞ்சலி நம்ம விட முடியும்? எவ்வளவு முக்கியமான விஷயம். நீ எங்க போற? சரி போலாம், நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாம். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். போய் சாப்பிடு அஞ்சலி, போ. அம்மா, இவர அப்புறம் இதை அவசரப்பட்டு எங்க அம்மா கிட்டயோ என் தங்கச்சிங்க கிட்டயோ இந்த கிரகப்பிரவேச விஷயத்தை பத்தி சொல்லிடாத. என்னங்க இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன? அத்தை வந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்ல. அட, யார் இவன்? சுமாரி, நீயே தேரை இழுத்து தெருவில் விட்டுருவ போல இருக்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. இது எனக்கு சரியா படல. இவர அவங்க ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு, பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு 1008 பிரச்சனையில இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நாம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த போய் சொன்னோன்னு வச்சுக்க, இதெல்லாம் அவங்கள காயப்படுத்தும். அதனால நீ என்ன பண்ணு, நான் சொல்றத மட்டும் செய். அப்புறம் நாளை பின்ன என் பேச்சை மீறி அவங்க கிட்ட நீ இதை சொன்னேன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன யோசிக்கிற? திரும்பவும் சொல்றேன் கவிதா, மறந்து கூட இதை சொல்லிடக்கூடாது. என்ன பிரச்சனை? சுமதி, கேக்குறனேன்னு தப்பா எடுத்துக்காத. அது உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? பணமா? இப்பதான் எல்லாருக்கும் சம்பளம், போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்த. என்கிட்ட சுத்தமா பணம் இல்லக்கா. அப்படியா? சரி, பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. இல்ல இல்ல இல்ல, சேச்சே, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுமதி, சொல்லுங்க. ஒரு கேட்டரிங் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸ்வீட் போடுறதுக்கு ஆள் பத்தல. அவங்க ஸ்வீட் போடுவாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. சரி, கேட்டு சொல்றேங்க. லக்ஷ்மி அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லுமா. ஸ்வீட் போடணுமா? ஆள் தேவையா இருக்கு. உங்களால முடியுமாக்கா? செய்யலாமே, அதுக்கு என்ன? ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய் தருவாங்கக்கா. கண்டிப்பா நான் செய்யறேம்மா. அட்வான்ஸ் கொடுங்க. சரி. இந்தாங்கக்கா, இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரி, வராம் பாரு. என்ன ப்ரோ? வாடா. என்னடா மூஞ்செல்லாம் தொங்க போட்டு வர, என்னாச்சு? என்ன பண்றது ப்ரோ? காசு இல்லைன்னா போற இடம் வர இடம்லாம் அவமரியாதை தான் ப்ரோ. அசிங்கப்படுத்துறானுங்க. பின்ன என்ன பண்ணுவானுங்க? பல லட்ச ரூபா பணத்தை போட்டு தொழிலையும் நடத்த முடியாம இப்படி கடனை வாங்கி திவாலா இருக்க, கடையையும் மொத்தமா மூடிட்ட, அப்புறம் அசிங்கப்படுத்தாம உன்னை என்ன பண்ணுவானுங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீயும் இப்படியே பண்ற? விடுடா, வாழ்க்கைன்னா பல அசிங்கங்களை நாம சந்திச்சுதான் ஆகணும். எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு,
நான் இருக்கேன்ல. இப்போதைக்கு இங்கே வர சொன்னீங்க. ம். இந்தாடா. ப்ரோ என்ன ப்ரோ டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இங்க பாரு, இதை தீபா கிட்ட கொண்டு போய் சொல்லிடாத. தீபாவை காலையில சர்ப்ரைஸா கூட்டிட்டு வா, அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன? சரி ப்ரோ. அப்போ வீட்டுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், அதை சொல்ல மறந்தே போயிட்டேன். நீ துளசி கிட்ட பேசுவல்ல? அப்பப்போ பேசுவேன். தெரியாம கூட துளசி கிட்ட இதை பத்தி உளறிடக்கூடாது. பெரிய காந்தாரிடாவ கலவரமே பண்ணிடுவா. அந்த வீட்டில் அம்மாவுக்கு முருகனுக்கு யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாது. ஏன் ப்ரோ யார்கிட்டயும் சொல்லாம? டேய், நீ கொடுத்த ஐடியாவில் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு தான் இந்த வீட்டு வேலையை முடிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? கரெக்டு தான். மாப்பிள்ள, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. உங்களால் வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் மாப்பிள்ள பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு பெயில் கிடைச்சா வந்துருங்க மாப்பிள்ள. ஆமாம் மச்சான், வந்துருங்க. டேய், இது எப்படி மாப்பிள்ள? இதில் வேட்டி சட்டை பத்திரிக்கை எல்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இந்தாங்க மாப்பிள்ள. பார்த்தீங்களா மாப்பிள்ள, ஆசைப்பட்டதை உங்ககிட்ட என்னால் கொடுக்க கூட முடியல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நிலைமை இது? இந்த நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். எங்க வீட்டோட மாப்பிள்ள நீங்க. இந்த ஃபங்க்ஷன்ல உங்க காலடி எங்க வீட்டுல பட்டுச்சுன்னா எங்க வீடே நிறைஞ்சு போயிடும் மாப்பிள்ள. அதுக்கு என்ன ப்ரோ, மச்சான் வெளியே வந்த உடனே கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கலாம். அதுக்கு இல்லை ப்ரோ. நானும் அதான்டா நினைச்சேன். ஆனா இந்த மாசத்தை விட்டா அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமே இல்லையா. வாடகை வீடுல ஹவுஸ் ஓனர் உடனே காலி பண்ண சொல்லிட்டாரு. அதனால தான் அவசர அவசரமா வீட்டை கட்டி குடி போயிடலான்னு இந்த தேதியை வச்சேன். அது மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்புறம் நீங்க சீக்கிரமா விடுதலையாகி வெளியே வந்துட்டீங்கன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா மாப்பிள்ள. கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க மாப்பிள்ள. பரவாயில்ல. அஞ்சலியை பாத்தீங்களா? அவ நல்லா இருக்காளா? நேரத்துக்கு சாப்பிடுறாளா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா மாப்பிள்ள. நான் கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவளை போய் நேர்ல பார்த்து பழம்லாம் வாங்கி கொடுத்து செலவு கூட பணம் கொடுத்துட்டு வந்தேன் மாப்பிள்ள.